ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டா? நேற்று ஃபாதர்ஸ் டே. எனக்கு தெரில எத்தனை பேர் போய் உங்கள் அப்பாட்ட விஷ் பண்ணீங்கன்னு. போஸ்ட் மட்டும் எல்லோரும் கண்டிப்பாக போட்டிருப்பீங்க சோஷியல் மீடியாவில். பட் ஏன் நீங்கள் போஸ்ட் மட்டும் போட்டீங்க? ஏன் போய் அவர்கிட்ட பேசல? நிறைய ரீசன் என்ன இருக்கலாம். ஆனால் நீங்கள் போய் அவர்கிட்ட பேசியிருந்தாலும் அது அவருக்கு ரொம்ப பெருசாக இருந்திருக்காதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அது அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லாருமே ஓடி உழைக்கணும். ஐதர் நம்ம கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நினச்சி பாருங்களேன், நம்மலாம் ரொம்ப குழந்தையா இருக்கும்போது அவர் ஒரே ஒரு ஹியூமன் தான் மொத்த குடும்பத்தையும் ஒத்த கையில் வச்சுட்டு சுமந்துட்டுருப்பார். இப்போல்லாம் நம்ம 4-5 பேர் சம்பாதிக்கிறோம். பட் ஸ்டில் நம்ம ஏதோ ஒன்றத்தை ஓகே இது வெட்டுறலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகிடும். பட் அவர் அப்படி கிடையாது. நமக்கு என்ன தேவை, நம்ம அம்மாவுக்கு என்ன தேவை, நம்ம தங்கச்சிக்கு என்ன தேவை, நம்ம தம்பிக்கு என்ன தேவை, இல்லை அப்படி தான் பார்த்துருப்பாரே தவிர்த்து அவரோடதை ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அந்த மாதிரி ஒரு ஹியூமனை ஒரு நாள் ஏன் செலிப்ரேட் பண்ணுறீங்க, இல்லை ஏன் பண்ணாமல் இருக்கீங்க? ஒரு நாள் டைம் ஒதுக்கி அவர்கிட்ட உட்காந்து பேசி தான் பாருங்களேன். அவர் என்ன கோத்ரூ பண்ணார், இல்லை என்ன கோத்ரூ பண்ணிகிட்ருக்காருனாலும் நமக்கு புரியும். ஏன்னா நிறைய பேரோட வீட்டில் என்ன லேகிங்னா பேச மாட்டாங்க. அப்பா தானே பேசிக்கலாம் அப்படின்னு ஆகிடும். நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்லேயும் நம்ம ரெஸ்ட் எடுத்தால் போதுன்ற மாதிரி தான் இருக்கும். அது அப்படி கிடையாது. ஏன்னா வயசு ஆக ஆக தே நீட் சம்வன், தே வாண்டட் சம்வன் டு டெல் நான் இதெல்லாம் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல தேவைப்படும். ஏன்னா நமக்கு வயசானால் நமக்குமே அப்படி தான் இருக்கும். அதுதான் லைஃப் சைக்கிளோட ப்ராசஸ். நம்ம ஒருத்தங்க மேலே டிபெண்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம போய் அவருக்கு என்ன வேணும்னு கேட்குறதுல தப்பே கிடையாது. போய் பேசி பாருங்கள், நிறைய கதை சொல்லுவாங்க.